ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நம்ம நந்து சாய் பூட்டிக் வாட்ஸ்அப் நம்பர் வந்துட்டு லாக் அவுட் ஆகிடுச்சு. வித்தின் 24 ஹவர்ஸில் லாகின் ஆகிடும். அடுத்த நாள் எல்லோரும் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். பட் நாங்கள் இதை கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த மாதிரி ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு. நம்ம நந்து சாய் பூட்டிக் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. பட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அந்த 2 இயர்ஸில் 1 இயரில் மட்டுமே வந்துட்டு இந்த மாதிரி லாக் அவுட் ஆகி லாகின் பண்ணது 7 டைம் இருக்கும். எங்களுக்கு லாக் அவுட் ஆகும், நாங்கள் மெயில் பண்ணுவோம், திரும்ப வந்துட்டு 24 ஹவர்ஸில் வந்துடும். 24 ஹவர்ஸில் 7 ஹவர்ஸில், அப்புறம் 6 ஹவர்ஸில், அப்புறம் 2 ஹவர்ஸில் கூட வந்திருக்கு. இந்த மாதிரி ஆகும். அப்புறம் வந்து இந்த 1 இயரில் வந்துட்டு லாஸ்ட் 1 டைம் தான் ஆச்சு. இந்த நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டிருந்தேன்ல, எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நிறைய கால்ஸ் கண்டினியூஸாக பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அந்த டைமில் எனக்கு தெரியும் கால்ஸ் இவ்வளோ கண்டினியூஸாக வருது, லாக் அவுட் ஆக போதா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்துட்டு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லாக் அவுட் ஆகிடுச்சு. சரி, ஓகே 24 ஹவர்ஸில் லாகின் ஆகிடும் அப்படின்னு நாங்கள் நினச்சி ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் நிறைய மெயில் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி வார்னிங் நம்பர் 1 அது எதுக்கு அப்படின்னா, நம்ம வாட்ஸ்அப்புக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. அந்த லிமிட்டை நம்ம நிறைய கிராஸ் பண்ணோன்னா நிறைய என்கொயரிஸ், நிறைய இந்த மாதிரி அதுக்கு தான் வெப்சைட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் நம்ம வாட்ஸ்அப்பில் புக்கிங் எடுக்கிறோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு நிறைய நம்ம ஆர்டர் எடுக்கிறது, இல்லைன்னா நிறைய என்கொயரிஸ் அந்த மாதிரி அது ஒரு லிமிட் நம்ம கிராஸ் பண்ணோன்னா வார்னிங் நம்பர் 1 2 3 4 5 6 7 முடிஞ்சிச்சு, 8 முடிஞ்சிச்சு, 9க்கு மேலே வந்துட்டு கிடையாது. லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா அதோட வாட்ஸ்அப் யூஸ் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ எங்களுக்கு வந்திருக்கு. இந்த லாஸ்ட் டைம் வந்துட்டு எங்களுக்கு திரும்ப இப்போ லாகின் ஆகும். ஆனால் 24 ஹவர்ஸில் நாங்கள் பார்த்தோம் லாகின் ஆகலை. 68 ஹவர்ஸ் ஆகுமா இல்லை 48 ஹவர்ஸ் ஆகுமா என்னென்னு எங்களுக்கு தெரியல. 48 ஹவர்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 2 டேஸ் கம்ப்ளீட்டாக ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் வந்துட்டு ஒரு 3-4 டேஸ்க்கு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம், வேறு நம்பர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு நாங்கள் நம்பர் மாற்றிட்டோம். இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் தான் இப்போ நாங்கள் புதுசாக மாற்றின வாட்ஸ்அப் நம்பர். இந்த 21-22 சாரீ புக் பண்ணவங்க வந்துட்டு அதுக்கு முன்னாடி பண்ணுவங்க எல்லா சாரியும் நாங்கள் பார்சல் போட்டோம். பட் எல்லார் நம்பரும் நோட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கே வந்துட்டு கண்டினியூஸாக கால் வந்துகிட்டே இருக்கும். ப்ளீஸ் கால் அட்டென்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்களா 21-22 ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் சேட் பண்ண எல்லா சேட்டுமே வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மாதிரி எடுத்து அனுப்பிட்டு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட், நீங்கள் என்ன சாரீ புக் பண்ணீங்க இதை மட்டும் வந்துட்டு ஆல்ரெடி நான் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் சொன்ன டைமுக்கு கரெக்டாக உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ப்ளீஸ் எங்களுக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். நீங்கள் என்னென்ன சேட் பண்ணீங்களோ எல்லாமே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து அனுப்புங்க. இது சாரீ புக் பண்ணவங்களுக்கு மட்டும். அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்காமல் யாரும் வந்துட்டு திட்டிடாதீங்க. எங்கள் சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நாங்களும் இதை எதிர்பார்க்கல. அப்புறம் இதுக்கப்புறம் சாரியை புக் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு இப்போ நாங்கள் கொடுத்துருக்க நம்பருக்கும் வந்துட்டு நீங்கள் புக் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்துட்டு எங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நெக்ஸ்ட் டைம் வரவே கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம். அது என்ன அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 20 டேஸில் வந்துட்டு சூப்பரான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் வந்துட்டு நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த நம்பரில் வந்துட்டு உங்களுடைய புக்கிங் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி புக்கிங் பண்ணியிருக்கீங்கன்னா நான் சொன்னதை வந்துட்டு ப்ளீஸ் கேளுங்க. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு. யாரும் வந்துட்டு எதுவும் வந்துட்டு பயப்பட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நாங்கள் வந்துட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்துட்டு நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் அனுப்புகிற ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களோட பேமெண்ட் இதில் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சாரி வந்துட்டு நாங்கள் டிஸ்பேச் பண்ணிவிடுவோம். தேங்க்ஸ். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் நாங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அந்த பழைய நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா எங்களால் பார்க்க முடியாது. லாகின் ஆன உடனே நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.